Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். SIR பணியால் மன உளைச்சல் மற்றும் பணிச்சுமை ஏற்பட்டுள்ளதாக அரசு ஊழியர்கள் புகார். நாளை முதல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு. சென்னை புழல் ஏரியில் இருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. 600 கன அடியில் இருந்து 1200 கன அடி வரை தண்ணீர் வெளியேற்றம். பீகாரை தொடர்ந்து தமிழகம் மேற்கு வங்கம் தான் இலக்கு. தமிழக பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் உறுதி. டெல்லி சம்பவம் தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள NIA அதிகாரிகள். உமரின் செல்போனை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சி தீவிரம். தங்கம் விலை இன்றும் குறைந்தது. சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 92,320 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 19ஆம் தேதி கோவை வருவதை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. போக்குவரத்து மாற்றம் மற்றும் விமான நிலையங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பிரதமர் மோடி வரும் 19ஆம் தேதி வேளாண் மாநாட்டில் பங்கேற்பதற்காக கோவை வருகிறார். விமான நிலையத்திற்கு வந்திறங்கும் பயணிகள் நுழைவாயிலை பயன்படுத்துவது குறித்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கர்நாடகாவில் இருந்து வரும் வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. GD நாயுடு மேம்பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்படுகிறது. டெல்லி சம்பவம் தொடர்பான விசாரணையை NIA அதிகாரிகள் முடுக்கிவிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. உமருக்கு கார் வாங்கி கொடுத்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் உமர் பயன்படுத்திய செல்போனை தேடும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அந்த செல்போன் கிடைக்கும் பட்சத்தில் உமர் யார் யாரிடம் கடைசியாக பேசினார் என்பது குறித்தும் சதி திட்டத்தை யாருடன் சேர்ந்து தீட்டினார் என்பது குறித்தும் தெரியவரும். SIR பணிகளை புறக்கணித்து அரசு ஊழியர்கள் நாளை முதல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். SIR பணிகள் தங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலையும் பணி நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி வருவதாக அவர்கள் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு நாளை முதல் போராட்டத்தை அறிவித்துள்ளது. இன்று மாலை தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. VAO, நில அளவையர், வட்டாட்சியர் என அனைவரும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர். இதனால் SIR பணிகள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப விழாவையொட்டி கூடுதல் பாதுகாப்பு வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு மற்றும் DGP வரும் 24ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் தொடர்ந்த வழக்கில் திருவண்ணாமலை தீப திருவிழாவின் போது போலி சாமியார்களை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தியிருந்தார். இதை விசாரித்த நீதிமன்றம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து வரும் 24ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளதுடன் வழக்கை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்துள்ளது. திருவண்ணாமலை கார்த்திகை தீப விழா வரும் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை புழல் ஏரியில் இருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சென்னை புழல் ஏரியில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 600 கன அடியில் இருந்து 1200 கன அடி வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் பூண்டியில் திறக்கப்படும் தண்ணீர் 2500 கன அடியில் இருந்து 3000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு மேலும் பல கட்சிகள் வர விரும்புவதாகவும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் EPS முதலமைச்சர் ஆவார் என்றும் GK வாசன் தெரிவித்துள்ளார். EPSஐ இன்று சென்னையில் சந்தித்து பேசிய அவர் கூட்டணி குறித்தும் தொகுதி பகிர்வு குறித்தும் பேசியதாக தெரிகிறது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் 2026இல் ஆட்சி மாற்றம் உறுதியாக நடைபெறும் என தெரிவித்தார். பைசன் திரைப்படம் நவம்பர் 21ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTTயில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கபடி வீரர் மன்னத்தி கணேசனின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி எடுக்கப்பட்ட பைசன் திரைப்படத்தை மாரி செல்வராஜ் இயக்கியிருந்தார். இதில் துருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், பசுபதி, அமீர் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். வர்த்தக ரீதியாக இந்த படம் நல்ல வசூலை ஈட்டி கொடுத்துள்ளது. நடிப்பு பொறுத்தவரை துருவ் விக்ரமுக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது. இந்த நிலையில் இந்த திரைப்படம் வரும் 21ஆம் தேதி வெளியாகிறது. தங்கம் விலை இன்று குறைந்தது. ஒரு சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 92,320
ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 540 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 4 நாட்களில் மட்டும் தங்கம் விலை மொத்தம் 80 ரூபாய்க்கு குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.